சபா குழுவினரை அதாவது உலகமெங்கும் அரங்கேற்றம் செய்ய வேண்டும். இவங்களும் 10 இடத்துல விளம்பரமாகணும். இந்த நாடகத்தை நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாடகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாடகப்பட்ட செல்வன் வந்திருக்காரு. செல்வன் யூடியூப் சேனல் நம்மளுக்காக ஆதரவு கொடுத்து அங்கிருந்து நம்மளுக்காக வருகை தந்திருக்காரு. அவரு குடும்பத்திலேயே எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் வீடுமணி இருந்தாலும் நீங்கி அதாவது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற்று அவர் போகும் வழி வரும் வழியில் எந்த ஒரு இடவுமுறைக்கு அந்த அன்னை சக்தி ஆதிபர சக்தி அந்த திருப்பதி வெங்கடாசலபதி கோபுரம் எவ்வாறு வளர்ந்ததோ அது போல அவருடைய குடும்பம் வளர வேண்டும். அமோஜயா அப்படி இருந்த போதிலும் நான் யாரு, நீங்க யாரு, நான் எங்கே ஆண்டு வருகிறேன், எங்கே ஆண்டு வருகிறேன் சொல்லுகிறேன் வா. அந்த வெள்ளிங்கிரிய பொற்படமாக எழுந்தருளிய என்னுடைய பேரோ சிவபெருமான் என்று தெரிவிக்கலாம். சிவபெருமான் உண்மைதான். அப்படி நான் சிவபெருமானாக இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை, உங்களுக்கு என்ன தொழில்? நாங்க தேவர்களோ மும்மூர்த்தி தேவர்கள். தேவர்களே மும்மூர்த்தி தேவர். ஆமா, யாராருங்க? காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்தி தேவர்கள். பிரம்மாவுக்கோ படைக்க வேண்டிய வேலை, பிரம்மாவுக்கு உயிருள்ள ஜீவபதங்களை படைக்க வேண்டியது பிரம்மாவுடைய வேலை. இந்த உயிருள்ள ஜீவன்களை கட்டி கலக்க வேண்டியது என்னுடைய வேலை. உண்மைதான். அதாவது அகமன தெரிந்தது அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்பேற்பட்ட வேலையை மைத்துனாகப்பட்ட கண்ணனுக்கு உண்மையா. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? இந்த உலகமே பிறக்கும் முன்னே நான் இந்த உத்தமனா அவதரித்தேன். உண்மைதான். அப்படி பிறந்திருந்தாலும் அதாவது ஒரு ஓங்கார சத்தத்துல இந்த சிவபெருமான் நான் பிறந்தேன். ஓங்கார சத்தத்துல. உண்மைதான். அப்படி இருந்தாலும் எனக்கோ என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழில்? யானை முதல் எருமைக்கடை 86 லட்சம் ஜீவபதங்களுக்கு படியளப்பதோ என்னுடைய வேலை. படியளக்கிறது. உண்மைதான். ஏன் சாமி நிக்க வச்சு அழைப்பீங்களா இல்ல கம்த வச்சு அழைப்பீங்களா? இல்ல, அதுக்கு டைம் இல்ல. அதனால பொறுத்தவங்க சாடையில அதாவது உன்னை விட்டு வேகத்தை போட்டு வெளியே விட்டு பின்னாடி வந்து பொண்ணை பத்தி குத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம செட்ல. அதனால அது வேண்டாம் நம்மளுக்கு. இப்ப தேவையே இல்ல. ஒருத்தரத்துல ஓடிட்டே இருக்கலாம். புரியுதா? அது எதை கேட்கறதுக்கும் யானை முதல் எருமைக்கடை 84 லட்சம் சிவபாதங்களுக்கும் படியளப்பதா என்னுடைய வேலை. அதனால இன்று தினம் நான் படியளக்க போக வேண்டாம். உண்மைதான். படியளக்க போகாம விட்டால் உயிருள்ள ஜீவபேதங்கள்லாம் சிவபெருமான் வருவார் படியளப்பார் என்று சொல்லி வலிமேல் விழி வைத்து பசியும் பட்டினியாக காத்துக் கொண்டிருப்பார்கள். அதனால நான் படியளக்க போக வேண்டும். அப்படி நான் படியளக்க போவதாக இருந்தால் என் தேவியாகப்பட்ட பார்வதாவை அழைத்து உண்மைதான் பார்வதா இடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் படியளக்க போக வேண்டும். அதனால மன்னன் சிவபெருமானார் அழைத்தார் என்று சொல்லி கைலகிரி இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள் என் சத்தியாகப்பட்ட தேவி. சிவன் அழைத்தார் என்று சொல்லி அதிசீக்கிரம் அழைத்துவா.